இதோ புளியங்குளத்து புலி புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து Hi guys, welcome to VIP சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி செய்ய போறோம். எல்லாரும் மிட் நைட்ல பிரியாணி சாப்பிட்டு தான் பாத்துருக்கீங்க. நாங்க மிட் நைட்ல பிரியாணி செய்ய போறோம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. பிரியாணி மசாலா, உப்பு, எலுமிச்சம்பழம், புதினா, தயிர், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, தேவையான ரைஸ், தேவையான சிக்கன். இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய ஓகே, பிரியாணி சமைக்கலாம் வாங்க. இருக்காது. காந்து போகுதா? சுத்தமான செக்கல் ஆட்டினா உருட்டு. இந்த உருட்டுலாம் வாடா. தயவு செஞ்சு நிறுத்து. உள்ள போட்டுரு. அன்னாச்சி பூ, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய். இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னொரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு சொல்றேன். நெய் இருக்குல்ல, நெய்யை வந்து கொஞ்சம் எண்ணெயில விட்டுக்குங்க. அப்பதான் அந்த மனம் வந்து நமக்கு பிரியாணி ஃபிளேவர்ல இறங்கும். நெய் எடுத்துட்டு வா. இன்னைக்கு நெய் ஊத்தாங்க. எண்ணெயில விட்டுனா அந்த ஃபிளேவர் வந்து சாப்பாடு ஃபுல்லா வரும். அப்பதான் நல்லா சுவையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட போறோம். அவ்வளவுதான் சொன்னா அவன் மட்டும் கரெக்டான டைம் பார்த்து தலை வந்துட்டான். இது ஒரு படத்துல வரும்ல. இப்போது சிறிதளவு எலியை போடுவோம், அப்படி இல்ல. அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ் ஆகிற மாதிரி வதக்குவீங்க. பொண்ணவே மாறிட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ மசாலா கொல்லைக்கு உனக்கு கூட்டு போனோம். செம வசூல் அப்படி இல்ல புஷ்பா. என்னாச்சு தெரியுமா? இப்போ எல்லாம் மாலை போடுறாங்களா? முக்கியமா அந்த பொம்பளைங்க மாலை போடுறாங்க. நான் குறைய சொல்லல, யாரையும் கிட்ட விரும்பல. ஓகேவா? மாலை போடுறாங்க, மேக்கப் பேண்டா போடுறாங்க. மனசே ஆளடா. அழகா இருப்பாங்க. வண்டியில போகும்போது பார்த்தடா வாய் இப்படி வீடு வச்சுக்கு லிப்ஸ்டிக் மொழுகி ரெட் கலர். இத்தனைக்கு ரெட் கலர் எவ்வளவு பிரைட்டா தெரியுமா? அவ்வளவு வீடா சேர்த்து கருப்பு கலரா லிப்ஸ்டிக்கா எப்படிதான் போட்டுட்டு வரீங்க? முடியல. வெங்காயம் வதங்கி சார். பாவம் மிளகாத்தூள், கொத்தமல்லி, அது புதினா. எத்தனை ஓடிய டைம் ஆகுது. இப்ப போட கொத்தமல்லியா? ஆமா, கட் பண்ணலையா? புதினா எத்தனை, கொத்தமல்லி அப்புறம் போட்டுங்க. கொத்தமல்லி கூட போடணும். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி போட போறோம். ஏய் பைத்தியம் கூப்பிட்டு பாரு, பைத்தியக்காரன் பண்ணு. கொத்தமல்லி என்னதான் சொல்றது ஒண்ணும் புரியல. பைத்தியம் மாதிரி பண்ணுறா. அதான் சொன்னா கொஞ்சம் போயிடா லாஸ்டா போறதுக்கு. ஏய் புதினா தான்றாது. புதினா மொத்தம் போடுறா. கொத்தமல்லி இல்லாது, புதினா வராது. போடுறா, மொத்தத்தையும் போட்டுறா. வீட்டுல கண்ணு தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் நீ போட்டா மனமா சொல்லி தந்தாங்க. டீச்சர் எல்லாம் மனமா சொல்லி தந்தாங்க. நான் பெயிலா போட்டேன். ஸ்டாண்டர்டா ரே. ஓகே, இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். கிரேவி எவ்வளவு நல்லா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கறி செம்ம. கறியில இந்த மசாலா ஊறி பிரியாணி எவ்வளவு டேஸ்டா வரும்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும்.
இப்போ வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா. மசாலாலாம் அதிகமாக கொடுத்தாதான் பிரியாணி ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி பிரியாணி டேஸ்டா மணக்கும். நல்லா இருக்கும் இல்லையா? வாசனை வரணும். நல்லா இருக்குது ரெண்டாவது விஷயம். எப்பவுமே வந்து டேஸ்ட் வந்து நாக்குல தெரியாது, மூக்குக்கு போய் தான் நாக்குக்கு வருன்னுவாங்க. அது மாதிரி ஆமா தெரியாது அவனுக்கு. ஸ்மெல்லே வந்து முக்காவாசி டேஸ்ட கண்டுபிடிச்சிருவாங்க. உப்பு கூட ஸ்மெல்லே கண்டுபிடிக்கிறாங்க இப்ப. இப்போ வந்து சிக்கனை போட்டுக்கிறோம். மசாலால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். என்னடா பீஸ் சின்னதா இருக்குதுன்னு பாக்காதீங்க, ஒரு பொறம்போக்கு வாயில வருது, நல்லா வண்டியே வருது. அமுச்சு விட்டேன் பிரியாணி பீஸ் வாங்கிட்டு விடானாக்கா குழம்பு செய்யறதுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். இவனுங்கெல்லாம் வச்சுக்கினே நான் பிரியாணி செஞ்சு இது டேஸ்டா வந்து இன்னைக்கு ஒரு புடி அனைவரும் வாங்க. வெல்கம் பேக். வெல்கம். அப்படியே மிக்ஸ் பண்ணி அரிசிக்கு வந்து டபுள் மடங்கு. ஒரு சொம்பு அரிசினா 2 சொம்பு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊத்தியாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த கான்செப்ட் நல்லா உண்மையா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப அரி மாதிரி நடிக்கணுமா? பாம்புக்கு வந்துரு. விஜய் வீடியோ இந்த பக்கம். இப்ப வந்து என் ஃப்ரெண்ட் அரி மாதிரி நான் நடிச்சு காட்ட போறேன். ஓகேவா? ரெடி? ஒரே ஒரே உடம்பு ஜுரமா ஓகே. இருக்கிறதுல அல்டிமேட் கார்த்தினா ஜூம் பண்ணிட்டாரு எங்க கார்த்தினா. ஓகேவா? கார்த்தினா மாதிரி நடிச்சு காட்ட போறேன். இரு நான் பண்றேன் பாரு. விஜய் ஓகேவா? கார்த்தினா மாதிரி நடிச்சு காட்ட போறோம். ஓகேவா? என்ன பிரியாணியா? அடடா எதையோ தேடினே இருப்பாரு. தேடுறாரா? எதையோ தேடினே இருப்பாரு கடைசி வரைக்கும். எதையும் தெரியல, தேடினே இருக்கிறா. நானும் தரேன். அந்த எம்ஜிஆர் கூட அத்தனை மூக்கு உறிஞ்சிருக்க மாட்டாரு. எங்காவது உறிஞ்சிட்டே இருப்பாரு. அது கூட எம்ஜிஆர் எங்க பாரு இப்படிதான் பண்ணாரு. இவர்தான் எல்லா பொண்ணையும் பாப்பேன், எல்லா பொண்ணையும் சைட் அடிப்பேன். அந்த மாதிரிதான். ஆமா போய் நேரமே பீச்சுக்கு ஒரு அடி போனோம். அருண் பீச்சுக்கு ஒரு அடி போனாருன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியாது, அரிக்கு தெரியும். அவங்க 2 அண்ணன் தம்பி 2 பேரும் பீச்சுக்கு போனோம். எல்லாம் எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களே இருக்குதுங்க. நான் ஒரே பொண்ணுல எல்லா பொண்ணும் வரிசையா சைட் அடிச்சுட்டே வந்துட்டேன். ஓகேவா? அதுக்கு ஒண்ணு பேர் வச்சுட்டே வந்தோம். இப்ப ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு கிராஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோ, அவங்க என்ன கூப்பிடுது பூக்கள் அப்படின்னு. ஆமா இப்ப அரி இருக்கான்னு வச்சுக்கோ, அவங்க பூக்கள் பூக்க போகுது அரி அப்படின்றது. செம்ம பொண்ணு. நான் ஒரு சோமாரி, நான் ஒரு கேப் மாதிரி, நான் ஒரு மொல்ல மாதிரி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாதிரி, நான் ஒரு முடிச்சாக்கி. தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இப்ப வந்து அரிசி போட்டு போறோம். நாங்க வந்து 1.5 கிலோ அரிசி வாங்கியிருக்கோம். 1.5 கிலோ அரிசிக்கு எல்லாம் மசாலா எல்லாம் செட்டில் ஆகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வந்து பிரியாணி வந்து தண்ணி லெவல் வந்துச்சு. டம் போடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. டம் பண்ணிக்கிறோம். ஸ்டீம் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறா அடியில். இப்போ டம் போடுற ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கு. சும்மா தீப்பொறி திரும்ப கரெக்டாக வந்து இப்போ டைம் வந்து 11:45 காமிச்சிரு. இன்னும் காலவரில் பிரியாணி டம் போட்டு அது கீழே போனா கறி அது அடியில தள்ளி போயிடுறா. இப்படி நவுத்தி சொல்றேன்.
அதெல்லாம் பண்றது ஃபர்ஸ்ட் நிக்கிறார் பர்வத்தர் அவர் அடிக்கணும் ஓதாடினா சவுண்ட் கம்மியா இந்த கேமரா ரோல் பண்ணி முடிச்சு காமிக்கிறதா ஓகேவா கண்ணை காட்டி மோச்சா ஒத்த வாட்டி சீச்சா ரியலைஸ் பண்ணி வந்து அடுத்த வீடியோல பார்க்குறோம்